ஓம் அகத்தீசாய நமக. அகத்திற்கு எனது பணிவான சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். பெரியோர்கள், மகான்கள் உங்களுக்கு கஷ்டம் போது நீங்கள் இறைவனிடம் சரணடைந்து விடுங்கள் என்கிறார்கள். நாம் ஒரு கடவுளை வேண்டி உன்னிடம் சரணடைகிறோம் என்று சொல்லி சரணடைகின்றோம். ஆனால் மற்ற எல்லா நூல்களிலும் பார்த்தால் அந்த நூல்களில் எல்லாம் அந்த தெய்வத்தை சரணடைய சொல்லுகின்றன. உனது தவிர வேற தெய்வத்தை நான் வணங்க மாட்டேன் என்று கூட சில நூல்கள் சொல்கின்றன. அப்பொழுது நமது மனசாட்சியை கேட்கிறது, நீ முருகனிடம் சரணடைந்து விட்டாய். இன்று கணபதியை படிக்கும்போதும் அண்ணன் அபிராமந்தாதி படிக்கும்போதும் நீ யாரையும் நம்புகிறேன் என்று சொல்கின்றாய். ஒவ்வொரு தெய்வமும் அந்தந்த தெய்வத்தையே முக்கியமாக கருதி சரணடைய சொல்கிறது. நாம் ஒரு தெய்வத்தை சரணடைந்து விட்டு மற்ற நூல்களை படிக்கும்போது நமது மனது கஷ்டமாக இருக்கிறது. என்ன சொல்றாங்க? கொஞ்சம் வாங்கி சொல்ல முடியுமா? என்ன சொல்லுதாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க என்ன சொல்லுதாங்கன்னு சொல்லுங்க கொஞ்சம். ஒரு தெய்வத்தை நம்ம கும்பிட ஆரம்பிச்சோம்னா அந்த தெய்வத்தை மட்டும்தான் நம்ம வணங்கி சரணாகதி அடைகிறோம். ஆனால் இன்னொரு தெய்வத்தை வந்து நம்ம கும்பிடலாமா, வணங்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படியா கேட்கிய? ஓ, சரி சரி சரி. ஒரு நூல்ல ஒரு சாரர ஒரு இதை படிக்கல. இந்த இப்போ முருகப்பெருமானை பற்றியோ அகத்தியரை பற்றியோ அப்படி தெய்வங்கள்னா அவங்களையே வணங்கணும்னு எழுதியிருக்கு. அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அது ரைட் ரைட், அதை கேளுங்க. அகத்திய பெருமான்கிட்ட கேளுங்க. ஒன்றுக்குள்ளே அனைத்தும் அடக்கம் சிவப்பிரபஞ்சம். என்ன சிவத்தை வணங்கினா 33 கோடி தேவர்களையும் வணங்கின மாதிரி, முருகப்பெருமானை வணங்கினாலும் நீங்கள் எல்லா தெய்வத்தையும் வணங்குற மாதிரி, விநாயகப் பெருமானை வணங்கினாலும் அவருக்குள்ள எல்லாரும் இருக்காங்க. அகத்தியத்தை வணங்கினா அவருக்குள்ள அண்ட சராசரம் இருக்கு. இது ஏழ்மையான ஒரு எளிய இது. ஆனால் அகத்திய பெருமான் திருவாயிலிருந்து நீங்கள் நல்லா விவரமாக கேட்டுக்கோங்க. தர்மம் மேலோங்கி நிற்கின்ற பொழுது, தர்மநிலை மேலோங்கி நிற்கின்ற பொழுது பல்வேறுபட்ட பிரிவு நிலைகள் என்பது அண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய ஆற்றலில் இருந்து பிரிந்து செல்கின்ற பிரிவு நிலைகள் என்பது தர்மம் மேலோங்கி நிற்கின்ற பொழுது அது பிரிந்து செல்கின்ற நிலை அல்ல. எப்பொழுது தர்மத்திற்கு ஓர் அபாயகரம் அபயநிலை என்பது தேவைப்படுகின்றதோ, அதர்மம் அதனை வெல்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்கின்றதோ, ஒரு காலமும் அதர்மம் தர்மத்தை வெல்ல முடியாது என்பது நிதர்சன உண்மை. அது அவ்வாறு முயற்சிக்கப்படுகின்ற பொழுது ஆற்றலாக பிரபஞ்ச நாயகனில் இருந்து புறப்பட்ட ஒவ்வொரு ஆற்றலுமே பல்வேறுபட்ட ஆற்றல்களாய் பிரிந்து பிரபஞ்சத்திலே வளம் வருகின்ற தன்மைகளே ஒவ்வொரு தெய்வ நிலைகளும் அவரவர்களுடைய நாமங்களும் நாம வழிகளும் நாம பாடல்களும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சீடரே. எத்துணை தெய்வங்கள் எத்துணை ஆற்றல்கள் பிரபஞ்சத்திலே வளம் வந்த பொழுதும் அத்துணை ஆற்றலும் எங்கிருந்து புறப்பட்டது என்கின்ற மூல நிலைதனை ஆராய்கின்ற பொழுது அது பஞ்சபூதங்களோடு ஒன்றாக கலந்த பிரபஞ்ச ஆற்றலை தன்னோடு வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒன்றும் அறியா நிலையில், ஒரு இயக்கமும் இல்லா நிலையில் உலகை 14 லோகங்களை இயக்கி வருகின்ற பிரம்மாண்ட நாயகன்
ஆற்றல் கொண்ட சிவப்பிழம்பிலிருந்தே அத்துணை ஆற்றலும் பிரித்தாளப்படுகின்றது, பிரித்து அனுப்பப்படுகின்றது என்கின்ற கூற்றினை தன் மனதிற்குள் வைத்து கொண்டு அத்துணை ஆற்றலுமே சிவத்தின் நிலையிலிருந்து பிரிந்து சென்ற ஆற்றல்களே. எவரை வணங்கினாலும் தெய்வத்தினை இஷ்ட நிலையாக தன் குல நிலையாக வணங்குகின்ற பொழுதும் அவன் வணங்குவது பிரபஞ்சத்தையே என்ற ஞான நிலையோடு வணங்குகின்ற பொழுது அத்துணை ஆற்றலும் அவனுக்கு அருள் பாலிக்கும். எவ்வித குறையும் இல்லா ஆற்றல் கொண்ட அருள் நிலைதனை பெற இயலும். அது எவ்வாறு என்று 3 நிலைகளில் எந்நிலை பெரிது என்று கேட்ட அவ்விடைக்கு அவ்வினாவிற்கு உதித்த விடைகளில் இருந்தும் உரைக்கின்றோம். அற்புதமாக பஞ்சபூத நிலைகள் தன் சரீரத்தில் தாங்கி இருக்கின்ற பொழுது சுற்றியிருக்கும் பிரபஞ்ச பஞ்சபூதங்களை ஒருவன் உணர்ந்து தனக்குள் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை ஆட்கொண்டு அவன் உணர்கின்ற பொழுது, அவனை சுற்றியிருக்கும் பஞ்சபூதங்களை உணர்ந்து ஒன்றாக கலக்கின்ற பொழுது அவனுக்குள் இருந்து எழுவது ஒரு ஞான சிவ ஆற்றல். அவ்வாற்றலின் முன்னே தெய்வங்களை பிரித்த ஆள எண்ணுகின்ற எண்ணங்களே அவன் சிந்தையில் எழாது என்றும், அவன் நிற்கும் மேம்பட்ட நிலைக்குள் இருந்து அவன் காண்கின்ற பொழுது அத்துணை நிலையும் சிவமாக காண முடியும், சிவமாக காண இயலும். அவ்வாறு சிவமாக காண்கின்ற பொழுது ஒரு நாமத்திற்குள் எவ்வாறு பிரபஞ்சமகா சபையினுடைய பரிவார ஆற்றல்கள் கிரகிக்கப்படுகின்றதோ, அகத்தீசாய நமக என்ற ஓர் நாமத்தினை எவ்வாறு பிரபஞ்சமகா சபையிலே தலையாய நாமமாக வைத்து அனைத்து ஆற்றலையும் வணங்கி கிரகித்து தன் சரீரத்திலே அத்துணை பிரபஞ்ச ஆற்றலையும் உள்வைத்திருக்கின்றார்களோ, சிவசபை ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் யாவரையும் அதற்கு உதாரண நிலையாகையாம் அகத்தியன் எடுத்துக்காட்டாக விளக்குகின்றோம். சீடரே, பஞ்சபூதங்களை ஒருவன் தனக்குள் உணர்கின்ற பொழுது சுற்றி இருக்கின்ற நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்கின்ற அத்துணை நிலைகள் அவனோடு ஒன்றாக கலந்து அவன் காண்கின்ற நிலை தீப சுடர்நிலை. சிவ தீப சுடர்நிலைக்குள் அத்துணை ஆற்றலும் அடக்கம். அது அபிராமியாக இருந்த பொழுதும், அது ஆஞ்சநேயனாக இருந்த பொழுதும் அனைத்து ஆற்றலும் சிவத்திற்குள் அடக்கம். சிவம் உனக்குள் அடக்கம். அடங்கியிருக்கும் சிவத்தை நீ உணர்கின்ற பொழுது பிரபஞ்சத்தை உணர்வாய். பிரபஞ்சத்தை உணர்கின்ற பொழுது அத்துணை தெய்வீக ஆற்றலையும் ஓராற்றல் என்று உணர்வாய் என்று அகத்தியன் விடை பகிர்ந்து அமர்ந்திருக்கின்றோம். ஜெகதீசாய நமக.